ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு காவியஸ் டேல். இன்னைக்கு என்ன கதை சொல்ல போறேன்னு பார்த்தீங்கன்னா, ரூபா நோட்டு கதை. கேட்கலாமா? ஒரு கிராமத்தில் ஒரு பள்ளி இருந்தது. அந்த பள்ளியில் குமார் என்னும் சிறுவன் படித்து வந்தான். ஒரு நாள் குமார் சோகமாக இருப்பதை கண்ட ஆசிரியர் அவனிடம் காரணம் கேட்டார். அதற்கு குமார் தான் ஒரு தவறு செய்து விட்டதாகவும் அந்த தவறை காரணமாக காட்டி அவனின் நண்பர்கள் அவனை வெறுத்து ஒதுக்குவதாகவும் கூறினான். செய்த தவறை உணர்ந்த குமார் தன் நண்பர்களை எண்ணி ஏங்குவதை அறிந்து கொண்ட ஆசிரியர் குமாருக்கு உதவி செய்ய நினைத்தார். அடுத்த நாள் வகுப்பிற்கு சென்ற ஆசிரியர் ஒரு 50 ரூபாய் நோட்டை கையில் வைத்து இது யாருக்கு வேண்டும் என்று மாணவர்களிடம் கேட்டார். துள்ளி எழுந்த மாணவர்கள் அனைவரும் கைகளை உயர்த்தினர். மாணவர்களின் செய்கையை பார்த்த ஆசிரியர் அந்த நோட்டை கைகளால் கசக்கி, இப்பொழுது அந்த ரூபாய் நோட்டு யாருக்கு வேண்டும் என கேட்டார். அப்பொழுதும் மாணவர்கள் கைகளை தூக்கியவாறு நின்று கொண்டிருந்தனர். இம்முறை ரூபாய் நோட்டினை காலில் மிதித்து ஆசிரியர் மாணவர்களிடம் அதே கேள்வியை கேட்டார். மாணவர்களிடம் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. வகுப்பில் இருந்த அனைவரும் அந்த 50 ரூபாய் வேண்டும் என்பது போல் கையை இறக்காமல் நின்றனர். கையில் ரூபாய் நோட்டை எடுத்த ஆசிரியர், இந்த 50 ரூபாய் நோட்டு அழுக்காக இருந்தாலும் கசக்கி இருந்தாலும் அதன் மதிப்பு குறைவதில்லை. அதே போல சில நேரங்களில் நாம் தெரியாமல் செய்யும் தவறுகள் நம் மதிப்பை குறைத்து விடாது. ஒரு மனிதன் தவறு செய்வது என்பது இயல்பு. அவன் தான் செய்த தவறை உணர்ந்து விட்டாலே அவன் மன்னிக்கப்பட வேண்டும். அந்த வகையில் இந்த வகுப்பில் படிக்கும் குமார் சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக ஒரு தவறை செய்து விட்டான். அந்த தவறு ரூபாய் நோட்டின் மேலே பட்டிருக்கும் அழுக்கை போன்றது. அதனால் குமாரின் மதிப்பு எப்பொழுதும் குறையாது. எனவே தெரியாமல் செய்த தவறுக்காக குமாரை ஒதுக்காமல் அவனுடன் சேர்ந்து பழகுங்கள் என ஆசிரியர் கூறினார். ஆசிரியர் கூறிய கதையில் இருந்த உண்மையை உணர்ந்த சக மாணவர்கள் குமாரிடம் மன்னிப்பு கேட்டு அவனை தங்களுடன் சேர்த்து கொண்டனர். ஓகே குட்டீஸ், இந்த கதை பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.